புதுச்சேரியை மீன் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் ஏற்றுமதிக்கான முக்கிய மையமாக உருவாக்கும் நோக்கில் மீன்வள தடமறிதல் முன்னெடுப்பை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பிஓபிபி, ஐஜிஓ உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மீன்வள தடமறிதல் முன்னெடுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பே ஆஃப் பெங்கால் புரோகிராம் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எனப்படும் பிஓபிபி ஐஜிஓ இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணன், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முதல்வர் டாக்டர் சண்முகம், அமெரிக்காவின் என்வைரன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் நிறுவனத்தின் மீன்வளம் மற்றும் கடல்கள் பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் கேத்தரின் டே குரோசெட் போன்சான் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். புதுச்சேரியில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ள கடல் உணவுப் பொருட்களின் தடமறிதல் திட்டம் குறித்து பிஓபிபி ஐஜிஓ இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணன் முதலமைச்சரிடம் விளக்கம் அளித்தார். மீன்பிடி நடவடிக்கைகளை நிலையான முறையில் திட்டமிட்டு நிர்வகிப்பதுடன் மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் மீனவர்கள், மீன்பிடி படகுகள், மீன் இறங்குதளங்கள், பதப்படுத்தும் நிறுவனங்கள், வணிகர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் உள்ளிட்டோருக்கு இடையே நம்பகமான தகவல் சங்கிலி உருவாக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மீனவர்கள் அதிக மதிப்புள்ள சந்தைகளை அணுகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், மீன் மற்றும் கடல் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் வணிக தகவல்களை முறையாக கண்காணிக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியின் கடலோர அமைவிடம், மீன்வள ஆதாரங்கள், மீன்பிடி படகுகள், தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சந்தை போக்குவரத்து மற்றும் தளவாட இணைப்புகளை அடிப்படையாக கொண்டு புதுச்சேரி மீனவ சமூகங்கள் மற்றும் கடல் உணவு சார்ந்த தொழில்களின் தேவைகளுக்கு ஏற்ற இத்திட்டம் உருவாக்கப்பட உள்ளது. பிஓபிபி ஐஜிஓ, புதுச்சேரி அரசு, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் என்வைரன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் ஆகிய நிறுவனங்கள் தங்களது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவங்களை ஒருங்கிணைத்து மீனவர்கள், தொழில்துறையினர் மற்றும் தொடர்புடைய பங்குதாரர்களுடன் இணைந்து புதுச்சேரிக்கு ஏற்ற மீன்வள தடமறிதல் கட்டமைப்பை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளன. இந்த சந்திப்பில் புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் அரிசி மற்றும் கோதுமையின் தரம், இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் உள்ள மொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை, சிவப்பு மற்றும் மஞ்சள் அட்டைகளின் எண்ணிக்கை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, இம்மாதத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விநியோகம் மற்றும் மீதமுள்ள இருப்பு குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் இலவசமாக வழங்கப்படும் அரிசி, கோதுமையின் தரம் ஆகியவற்றையும் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெறுவதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா, கைரேகை பதிவு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளனவா, பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்கின்றனவா என்பது குறித்தும் பொதுமக்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களையும் கேட்டறிந்த அமைச்சர் பொதுமக்களுக்கு தடையின்றி உரிய அளவு மற்றும் தரத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கு தலா 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா 10 கிலோ அரிசியும் அமைச்சர் வழங்கினார். ஆய்வின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், குடிமை பொருள் வழங்கல் துறை வட்டாட்சியர் சரவணன், நியாய விலைக்கடை சங்க நிர்வாக இயக்குனர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி நியாய விலை கடைகளின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும், குறைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் VP சிவக்கொழுந்து தெரிவித்தார். தவளக்குப்பம் அருகே நல்லவாட்டில் வீட்டில் திருடப்பட்ட 30 பவுன் நகை மற்றும் பணம் தொடர்பான வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 30 பவுன் நகை மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பணத்தை மீட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் விஜயேந்திரன். மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி முகுந்தவதி வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் கோயில் திருவிழாவுக்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த 30 பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் 1,50,000 ரொக்கம் திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரி அன்பரசன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை பிடித்து விசாரித்ததில் விஜயேந்திரனுடன் நண்பராக பழகி அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததும், அப்போது வீட்டின் சாவி மற்றும் பீரோ சாவி வைக்கும் இடங்களை நோட்டமிட்டதும் தெரிய வந்தது.
பின்னர் குடும்பத்தினர் கோவில் திருவிழாவுக்கு சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி வீட்டிற்குள் புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கடந்த மே மாதம் அதே பகுதியை சேர்ந்த நந்தினி என்பவரின் வீட்டிலும் புகுந்து 15 பவுன் நகையை அன்பரசன் திருடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட நகைகளில் ஒரு பகுதியை உருக்கி தனது தோழி மாலதி மூலம் கடலூரில் உள்ள நகைக்கடையில் விற்பனை செய்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மாலதியிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்ட தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கவராக நாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர தேர் திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கவராக நாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் இரவு நேரங்களில் மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள செய்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர்வலம் வந்தபோது பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு கோலமிட்டு தீபாராதனை காண்பித்து பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். உபயதாரர்கள் மோகன் கவுண்டர், நடராஜன் கவுண்டர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் பேராசிரியர் வி காமகோடியுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை நடத்தினார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதன் இயக்குனர் பேராசிரியர் வி காமகோடியை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் புதுச்சேரியுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமையான சிந்தனைகள் ஊக்குவித்தல் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையை சேர்ந்த திருமதி மம்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மாற்றம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகள் என்ற நோக்கத்துடன் இந்த சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயதுர்கா கிட்ஸ் கேர் சார்பில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாணவர்களிடையே தேசப்பற்று, தேசிய ஒற்றுமை மற்றும் சுதந்திரத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜெயதுர்கா மழலைய பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் ஜெயந்தி தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் முத்துராமன், சமூக சேவகர் சோமசுந்தரம், திரைப்பட கலை இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ், ஓவியர்கள் முத்துகிருஷ்ணன், பரத், விஸ்வா, தனலட்சுமி, எலிசபெத் ராணி, அறக்கட்டளை நிறுவனர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் தேசிய கொடியேற்றம், மாலை அணிவித்தல், சிறப்புரை, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவர்களின் தேசப்பற்று நிறைந்த அணிவகுப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசிய கொடிகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் பங்கேற்ற அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேசப்பற்று நம் உயிராகட்டும், தேசிய முன்னேற்றம் நம் லட்சியமாகட்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இவ்விழா குழந்தைகள் மத்தியில் நாட்டுப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் ஜெயதுர்கா கிட்ஸ் கேர் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற உள்ள 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற உள்ளது. இதையொட்டி சுதந்திர தின விழாவின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது.
இதில் காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று மிடுக்குடன் அணிவகுத்து சென்றனர். தொடர்ந்து சுதந்திர தின விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையும் நடைபெற்றது. விழா நடைபெறும் கடற்கரை சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும், குறிப்பாக அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் புதிதாக உருவாக்கப்பட உள்ள IRBN காவல் பிரிவு ஆட்சேர்ப்பிலும் சிவில் போலீஸ் மற்றும் PAP ஆயுத படைக்கு நடைமுறையில் உள்ள அதே ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதன் நிறுவன தலைவர் சு. சுவாமிநாதன் தலைமையில் ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் DGP ஆகியோரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவில் சிவில் போலீஸ் மற்றும் PAP பிரிவுகளில் உள்ளதை போல IRBN ஆட்சேர்ப்பிலும் குறைந்தபட்சம் உயரம் 165 சென்டிமீட்டராக நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களின் சராசரி உயரம் 165.8 சென்டிமீட்டராக உள்ள நிலையில் IRBN ஆட்சேர்ப்புக்கு 171 சென்டிமீட்டர் உயரம் நிர்ணயிப்பது இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட உடற்தொகுதி தேர்வுகள் 3 காவல் பிரிவுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பளம், பதவி உயர்வு, பதவி அமைப்பு, சீருடை மற்றும் இடமாற்றம் உள்ளிட்ட சேவை விதிமுறைகளும் 3 பிரிவுகளுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தை போன்று புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியிலேயே IRBN காவலர்களுக்கு அடிப்படை பயிற்சி வழங்க வேண்டும் என்றும், இதன் மூலம் அரசின் பயிற்சி செலவு கணிசமாக குறையும் என்றும் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் 2018 ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி மாநில அரசுகள் தங்களது தேவைக்கேற்ப ஆட்சேர்ப்பு விதிமுறைகளை நிர்ணயிக்க அதிகாரம் உள்ளதாகவும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் இதே நடைமுறையை பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IRBN பிரிவுக்கு மட்டும் தனி விதிமுறைகள் வகுக்கப்பட்டால் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான சமமான வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ள மாணவர்கள் கூட்டமைப்பு, மூத்த மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து உடனடியாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் முதியோர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான திட்ட அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் காமராஜ் நகர் தொகுதியில் நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதியில் வசிக்கும் முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் உடல்நலம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முதியோர் மருத்துவமனைக்கு செல்வதில் ஏற்படும் சிரமங்களை குறைத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வீட்டிலேயே வழங்கும் வகையில் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூர தேர் திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருள செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவை ஒட்டி இந்து சமய ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் டிப்பர் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து சீனியர் SP திவ்யா அறிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை தடுப்பது தொடர்பாக போக்குவரத்து காவலர்கள் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூட்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியில் சாலை விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் நிலையில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விபத்தில் சிக்கும் சம்பவங்கள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ள பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் மட்டுமே கனரக வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், லாரிகளில் ஓட்டுநர்களுடன் கிளீனர்களையும் பணியமர்த்த வேண்டும் என்றும் வாகன உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தினார். ஓட்டுநர்கள் மது அறிந்துவிட்டு வாகனங்களை இயக்குவதை வாகன உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், விதிகளை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேலும் மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் அவற்றை முறையாக மூடி எடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். சாலை விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக புதுச்சேரி நகர பகுதிகளில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் டிப்பர் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படும் என சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்தார். இந்த நேர கட்டுப்பாட்டை மீறி கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 பயனாளிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் திருமண உதவித்தொகை பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பத்தினர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 4 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 4 லட்சம் ரூபாய்க்கான திருமண உதவித்தொகை பெறும் ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி வித்யாவதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சுதந்திர தின கொண்டாட்டத்துடன் மாணவர்களின் பிரம்மாண்ட உலக சாதனை முயற்சி தொடங்கியது. இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் நோக்கில் மாணவர்கள் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மூலகுளம் டாக்டர் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் மாணவர்களின் உலக சாதனை முயற்சி கோலாகலமாக தொடங்கியது. இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடிக்கும் நோக்கில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தினர். வேகமான பறவைகளின் பெயர்களை அடையாளம் காணுதல், உலகின் முக்கிய தங்க சுரங்கங்களின் பெயர்களை கூறுதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் விளையாட்டுகளின் பெயர்களை விரைவாக குறிப்பிடுதல் உள்ளிட்ட பல்வேறு சாதனை முயற்சிகளில் மாணவர்கள் பங்கேற்றனர். மேலும் கணித அட்டவணைகள் மற்றும் சூத்திரங்களை நொடிகளில் ஒப்பித்து மாணவர்கள் தங்களது நினைவாற்றல் மற்றும் திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநரின் படைத்துறை உதவியாளர் ஏடிசி டாக்டர் பிரசன்னா குமார் எம்பிபிஎஸ் ஐபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்களை நேரில் பாராட்டி வாழ்த்தினார். தேசப்பற்றை வெளிப்படுத்தும் சுதந்திர தின கொண்டாட்டமும் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் உலக சாதனை முயற்சியும் ஒரே நிகழ்வாக நடைபெற்றது. புதுச்சேரி கல்வி வட்டாரத்தில் தனி கவனம் பெற்றுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் அக்னி கரகம் எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதி அன்று அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெறுவது வழக்கம். அதனை அடுத்து ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் 100கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மணிஷ் டிரேடர்ஸ் உரிமையாளர், திருவாசகர் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் சுதந்திர தின விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான ரீடிசைன், ரீஸ்ட்ரக்சர், ரீபில்ட் என்ற 3R கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான மாற்று கல்வி மற்றும் தனிப்பட்ட கற்றல் முறையில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் பெற்றோரும் புதுச்சேரி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை உதவி இயக்குநருமான திருமதி கீர்த்திகா கலந்து கொண்டு
தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் தேசப்பற்று குறித்து மாணவர்கள் உரையாற்றினர். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெற்ற ஆக்ஷன் பாடல்கள், மாணவர்களின் சிறப்பு நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற 3R கருத்தை மாணவர்கள் முன்வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாணவர்களின் சிறப்பான நிகழ்ச்சிகளை சிறப்பு விருந்தினர் பாராட்டினர். தொடர்ந்து பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் புவனா வாசுதேவன் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தார். பின்னர் பேசிய டாக்டர் புவனா வாசுதேவன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் சமூக முன்னேற்றத்திற்கும் ரீடிசைன், ரீஸ்ட்ரக்சர், ரீபில்ட் என்ற 3R கருத்துக்கள் அவசியம் என வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்காக சிந்தனைகளை மாற்றி அமைக்கவும், கல்வி மற்றும் சமூக அமைப்புகளை மறுசீரமைக்கவும், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் வகையில் சமூகத்தை மீண்டும் கட்டமைக்கவும் வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறப்பு தேவையுடைய குழந்தைகளும் மற்ற குழந்தைகளுக்கு இணையாக கல்வி திறன் மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதே உண்மையான சுதந்திரத்தின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது. தேசப்பற்று, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளடக்கிய கல்வி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற ஃப்ரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவின் சுதந்திர தின விழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.